அரங்க கூட்டத்தில் அடைபட்டு கிடந்த தமிழ் தேசிய கருத்தியலை பொதுதளத்துக்கு கொண்டு வந்தார் சீமான். தமிழங்கிட்ட என்ன சொல்லிருந்தா தேர்தல் பாதை திருடர் பாதைங்கிறது. இவங்க எல்லாம் போய் அதிகாரத்தில் உட்கார்ந்துகிட்டு இந்த விவசாய சின்னத்தால தான் இவனை ஜெயிக்கானுவேன் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வந்துச்சு. சரி சின்னத்தை பிடிங்க பாப்போம். அவங்க மைக்கையும் வச்சு மைக்கையும் ஊரா கொண்டு போய் ஜெயிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அவனை ஜெயிப்பாங்க. ஏன்னா ஆயுதம் வழியில் தீர்வு அப்படின்னா எளிதா முடைக்கலாம். ஆனா கருத்தியல் ரீதியான தீர்வு அப்படிங்கும் போது இவங்களால எதை எப்படி டீல் பண்றது தெரியல. திமுக அதிகாரத்தில் 21 பிடிக்கிறதுக்கு என்ன வார்த்தை பாஜக பூந்துருந்தாங்க. அதே மாதிரிதான் ஒரிசால பிஜேபி என்ன சொன்னாங்க, தமிழக அதிகாரம் போறதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. உங்களுடைய உங்கள் மொழியை சாராத ஒருத்தர் ரொம்ப சிறப்பா பேசுறான்னா உங்களை ஆள போறான்னு அர்த்தம். அதுதான் இப்ப திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் நடந்தது. தஞ்சாவூர் பெரிய கோயில்ல சமஸ்கிருதம் மட்டும் தான் ஒழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நாம் தமிழர் வந்த பிறகு பிஜேபி எடுக்கிற அரசியல் இல்ல, நாம் தமிழர் காட்சி முப்பாட்டன் முருகன் அப்படின்னு வேலை தூக்குன பிறகுதான் பிஜேபியே வேலை தூக்கிச்சு, திமுக தூக்கிச்சு. மொத்தமா எதுக்கு தனித்தனியா ஒவ்வொருத்தரும் கட்சி நடத்திக்கிட்டு விசிகாவை கலைச்சிட்டு அவங்க ஏற்கனவே திமுக கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. கட்சியை கலைச்சிட்டு போய் சேர்ந்துடலாம்ல. தமிழ் தேசிய கூட்டணின்னு ஒண்ணு அமைக்க வாய்ப்பு இருக்கு. 2026 தேர்தல் நிச்சயமாக திமுக கூட்டணி கலகலக்கும் எழுதி வச்சுக்காங்க. நிறைய கூட்டணி மாற்றங்கள் நடக்க போகுது. விஜயோட வரவு இருக்கு. வாக்காளர்கள் பணம் கொடுக்காம கூட்டத்துக்கு கோட்டரும் பிரியாணியும் கூட்டி கூட்டம் திரட்டாம அவர்களோட வாக்குகளை பெற முடியும்னா அவர்கள் மேற்கொண்டு அதிகாரத்தை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கறதான் சாட்சி. பிஜேபி கூட ரகசிய டீலிங்ல இருக்கிறதே நீங்க தான். வணக்கம் சார். வணக்கம் சார்.